ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். மார்ச் 12 இது. மார்ச் 12 பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல நடந்துச்சுன்றத நம்ம கரெக்ட்டா பார்ப்போம். ஆ நேத்து என்னன்னா 48,150 பாயிண்ட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலைல எடுத்த உடனே 48,000க்கு வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பியர் மூவ்மெண்ட் தான். 150 வந்து இதுலயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரைஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. ஆனா காலையில இருந்து ஒரு சாப்பிங் மொமெண்ட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. 11:00 வரைக்கும். 11:00 அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரைசிங் மூவ்மெண்ட் வந்துச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு ரைசிங் மூவ்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12:00 வரைக்கும் நல்லாவே ஒரு ஃப்ளோவா ஒரு மேலேயே ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்க அடி வாங்கி சாப் மூவ்மெண்ட் திரும்பி வந்துச்சு. திரும்பி 1:00 அப்போ நல்ல ஒரு புல் மூவ்மெண்ட் குடுத்துச்சு. அந்த புல் மூவ்மெண்ட் அப்ப தான் நானும் ட்ரேட் எடுத்தேன். செம்ம ஒரு ரைசிங் மூவ்மெண்ட்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2:00 அப்புறம் ஒரு பியர் மூவ்மெண்ட் வந்துச்சு. நல்ல வேளை நான் 1:00 எடுத்து 150க்கு வந்து என்னோட ட்ரேட் வந்து குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ, அதனால எனக்கு கொஞ்சம் மினிமலா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அ ஒரு நல்ல ஒரு பியர் மூவ்மெண்ட் போச்சு. பியர் மூவ்மெண்ட் போயிட்டு கடைசியா 3:15 அந்த 3:00 டூ 3:15 டைம்ல ஒரு நல்ல ஒரு புல் மூவ்மெண்ட்டோடயே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நான் நேத்து என்ன சொன்னேன்னா, மார்ச் 10 அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு பியர் மூவ்மெண்ட்ல தான் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு யாரும் பெருசா ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். அதே மாரி நானும் பெருசா ட்ரேட் பண்ணல. சின்னதா தான் ட்ரேட் பண்ணேன். அதுக்கேத்த மாரி எனக்கும் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. பிளஸ் நாளைக்கு வந்து நல்லாவே ஒரு அடிச்சு ஆடக்கூடிய டே தான். ஏன்னா முடிக்கும்போது இன்னைக்கு ஒரு புல் மூவ்மெண்ட்டா தான் முடிஞ்சிருக்கு. மண்டே அன்னைக்கு செல்லிங் பிரஷர் அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு செல்லிங் பிரஷர் அந்த அளவுக்கு இல்ல. -362 பாயிண்ட்ஸ்ல தான் வந்து இன்னைக்கு கீழ தான் போயிருக்கு. டவுன்ஃபால் தான். பட் 150 நான் காலையிலே வந்து சொன்னேன்ல 48,150ல இருந்தது 48,000க்கு மாறிடுச்சு. ஸோ அந்த ரீசன் தான் ஒரு மிகப்பெரிய ரீசனு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரேடிங் சிக்னல் வந்து நாளைக்கு பிளஸ் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. முடியும்போது ஒரு நல்ல புல் மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. இதுவே மிகப்பெரிய விஷயம். செல்லிங் பிரஷர் கம்மியானதுக்கு. ஸோ அதனால நாளைக்கு நல்லா ஜாலியாவே ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் நாளைக்கு வெட்னஸ்டே. வெட்னஸ்டேனா பேங்க் நிஃப்டி டே. ஸோ அதனால தாராளமா ஜாலியா எடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் காய்ஸ்.